சில நேரங்கள்ல நாம எப்போதுமே அடுத்தவங்க மீது அளவுக்கு அதிகமான ஒரு அன்பை வச்சிருவோம். இப்படி அளவுக்கு அதிகமான அன்பை வைக்கிறதுனால அவங்க நமக்கு சரியான அன்பை திருப்பி கொடுக்கலாம், இல்ல கொடுக்காமலும் போகலாம். இப்ப அவங்க நமக்கு சரியான அன்பை கொடுத்துட்டோம்னா நமக்கு மன மகிழ்ச்சி அடையுது. இதே அதற்கு மாறா அந்த ஒரு அன்பு நமக்கு திருப்பி கிடைக்கலன்னா நாம ரொம்ப மன வருத்தம் அடைகிறோம். நாம நேசித்தது போல அவங்க ஏன் நம்மள நேசிக்கல அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்தை யோசிச்சு பார்ப்போம். அன்பை கொடுத்து அதுக்கு பதில் அன்பை எதிர்பார்க்கிறது சரியா? இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு குட்டி கதைய பார்க்க போறோம். ஒரு ஊர்ல பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கோவில் மண்டபத்துல போய் ஓய்வு எடுக்கிறதுக்கா போய் அங்க உட்கார்ந்தும் இருக்காங்க. அப்ப அந்த வழியா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண் கைகள்ல நிறைய பூக்கள் கொண்ட பூக்கூடையோட கோவிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியவே தான் இந்த பாட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டிக்கு அந்த பெண் நல்ல தெரிஞ்ச பெண். இருந்தாலுமே ஏதோ ஒரு யோசனையில அந்த பெண் பாட்டிய கண்டுக்காமலே போறாங்க. இப்போ பாட்டி அந்த பெண்ணோட பேரை சத்தமா கூப்பிட்டு சொல்றாங்க. அப்பதான் அந்த பெண்ணு அவருக்கு சுயநினைவு வந்தது போல பாட்டிய பார்த்து, ஐயோ மன்னிச்சிருங்க பாட்டி, நான் உங்களை பார்க்காம போயிட்டேனேன்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்கறாங்க. இப்போ பாட்டி அந்த பெண்மணி கிட்ட கேட்கறாங்க, அப்படி என்னத்தான் யோசனை உனக்கு, ஏன் உன் முகம்லாம் வாட்டமா இருக்குன்னு கேட்கறாங்க. அதற்கு அந்த பெண்ணும் அழுதுகிட்டே சொல்றாங்க, நான் என் கணவன் மீது எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் அதுக்கு பதில் 10% கூட அவர் என்கிட்ட திருப்பி அன்பு காட்டுறதே கிடையாது. சமீப காலமா என்னோட நெருங்கிய தோழி கூட என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா. இப்படி அந்த பெண்மணி பாட்டி கிட்ட ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. இப்போ பாட்டி அந்த பெண்ணோட கையில இருக்கும் கூடைய பார்க்கறாங்க. இப்ப இந்த கூடையில இருக்கிற பூக்கள் எல்லாம் உன் தோட்டத்துல மலர்ந்துதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு அந்த பெண்மணியோட முகத்துல ஒரே மகிழ்ச்சி. ஆமா ஆமா, இந்த பூக்கள் எல்லாம் நான் தான் பயிரிட்டு வளர்த்தேன்னு சொல்லி ரொம்ப மனசில் மகிழ்ச்சி போய் அந்த பெண்ணு சொல்றாங்க. இப்போ அதே சமயம் அந்த மண்டபம் வழியா பாட்டிக்கு தெரிஞ்ச இன்னொரு நபர் வந்தாரு. இவர் பாட்டி பேசுற சத்தத்தை கேட்டு பாட்டி கிட்ட பேசுறதுக்காகவும் வந்துகிட்டு இருந்தாரு. அதோட அவர்கிட்ட பேசி கொண்டிருந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்மணியோட கூடையில இருந்து ஒரு பூவை எடுத்து அந்த நபர்கிட்ட கொடுக்கறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த நபர்கிட்ட இந்த பெண்மணியே இந்த பூவை அவங்க தோட்டத்துல வத்தி வளர்த்ததாகவும் சொல்றாரு. இப்ப அதை கேட்ட அந்த நபர், எதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு தோட்டம் வச்சு பராமரிச்சு வளர்க்கணும், பூக்கடையில போய் 2 பூக்கள் 10 ரூபான்னு விக்குதே, அதை வாங்கிட்டா அப்படியே வேலை முடிஞ்சுள்ளன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இப்ப பாட்டி அந்த பெண்ணை கூப்பிட்டு சொல்றாங்க, என்னம்மா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பூவை வளர்த்த, ஆனா இந்த நபரும் இப்படி பேசிவிட்டு போயிட்டாரேன்னு ரொம்ப பாவமா சொல்றாங்க. அதற்கு அந்த பெண்மணி கோவப்படாம ஒரு பதில சொல்றாங்க, அதாவது தோட்டக்கலைங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. சிலருக்கு அதனுடைய அருமை புரியும், சிலருக்கு அதனுடைய அருமை புரியாது. எதற்கு நாம கோவப்பட முடியுமா, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நம்ம போகணும் பாட்டின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, எப்படி தோட்டக்கலையை பற்றி தெரியாத நபருக்கு ரோஜாவோட அருமை பத்தி தெரியாதோ அதே போலதான் அன்புங்கிற அருமருந்த பத்தின அருமை தெரியாதவங்களுக்கு எவ்வளவுதான் அன்பை கொட்டி கொடுத்தாலும் அதனோட மதிப்பு தெரியாது. அன்போட அருமை தெரியாதவங்க கிட்ட அதை காட்டுவது கூட தவறு இல்லை, ஆனா அதற்கான பலனை எதிர்பார்த்த பத்தியா அதுதான் தவறுன்னு சொல்லி அறிவுரை சொல்றாங்க. இப்போ இந்த கதையில வருவது போலதான் நாமும் மற்றவங்க கிட்ட அன்பை காட்டிட்டு அதுக்கான பலனை எதிர்பார்க்கும் போது பதிலுக்கு நமக்கு கசப்பும் வெறுப்பும் இதெல்லாம் கிடைச்சுதான் நம்ம வாழ்க்கையில வெறுத்து போய் இருப்போம். அதனால யாருக்கு அதனோட அருமை புரியுதோ அவங்களால தான் அந்த அன்பை திருப்பி செலுத்த முடியுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். எப்படி உங்களோட அன்பை நிராகரிக்க ஒரு இடம் இருந்துச்சோ அதே போலதான் உங்களோட அன்பை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு இடம் இருக்கும். அது வரைக்கும் நாம பொறுமையா காத்திருப்போம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.